ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் சார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட் சார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸை வச்சு போடுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இது வந்து யூஸாக இருக்காது. ஏன்னா அளவு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம அதில் எந்த கரெக்ஷனுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. சேம் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான் வந்து கழுத்துக்கு, அதுக்கப்புறம் கைக்கு, அது ஆம்கோல் சுற்றளவு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சேம் அளவு ப்ளவுஸில் இருக்கிறது போலவே தான் நம்ம வந்து கொடுப்போம். ஆனால் நம்ம வந்து மெஷர்மெண்ட் கட்டிங் அப்படின்னு போடும்போது இந்த மெஷர்மெண்ட் கட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடிக்கு, அதாவது ஒரு 28, 30 அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ கொடுக்கணும், அந்த ஷோல்டருக்கு கொடுக்குற பக்க கழுத்து வந்து அந்த ஷோல்டரோட அளவு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதும், இந்த ஆம்கோலோட உயரம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதும், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அதாவது அந்த சைஸ்க்கு சைஸ் வந்து நமக்கு வந்து மாறும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடியில் முன் கிராஸ் எடுக்கிறதுக்குமே ஒரு சிலருக்கு சங்கட்டமாக இருக்கும். அப்படிங்கிறனால அதோட சைஸுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலராக தான் வந்து வைக்க முடியும். இந்த குறிப்பிட்ட சைஸ்க்கு குறிப்பிட்ட அளவில் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 12 இயர்ஸாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய அளவுகளை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவை வச்சு இந்த அளவுகள் எல்லாமே வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங். சரிங்களா? இந்த கழுத்தகலம் எல்லாமே வந்து சரியான அளவில் இருக்கும். ஆனால் நம்ம ஆம்கோலோட உயரம் கொடுக்கும்போது அது அவங்களோட ஆம்கோல் சுற்றளவு வருது பார்த்திங்களா, அதை பொறுத்து வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு வந்து அதில் சேஞ்சஸ் வந்து இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு இந்த அளவுகள் வந்து இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸு தாராளமாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணலாம். இதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளில் இருக்குது, ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளில் இருக்குது. சரி வாங்க, இப்போ எந்தெந்த அளவுக்கு எவ்வளோ வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மார்பு சுற்றளவு. இந்த மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது நம்மளோட அப்பர் ஜஸ்ட்டு. இதை வச்சு தான் வந்து ப்ளவுஸோட சைஸ் எல்லாமே நம்ம வந்து கணக்கிடுறது. அதாவது இது வந்து நம்மளோட பாடியிலேருந்து எடுக்கும்போது நமக்கு ஃபுல்லாக சுற்றி எடுக்கிறப்ப இந்த அளவு வரதான் வந்து மார்பு சுற்றளவுன்னு சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து, அதாவது நம்ம வந்து கழுத்துக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, இப்படி வந்து ஒரு யூனிக்கு, பானிக்கு அந்த மாதிரியெல்லாம் போடுறப்ப அந்த சென்டரில் வரக்கூடிய கேப் தான் கழுத்தோட அகலம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரோட அளவு, அதாவது அது வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது தான் வந்து நம்மளோட ஷோல்டரோட அளவு. இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா நம்ம பிகினராக இருக்கிறவங்களுக்கு தெரியறதில்ல, அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். அதே போல் வந்து இது வந்து ஆம்கோலோட உயரம். நம்ம வந்து ஆம்கோல் வரைகிறோம் இல்லைங்களா, அதோட ஹைட்டு தான் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அது முன் கிராஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு, அதாவது ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து முன் கிராஸு. சரிங்களா? இப்போ இதோட அளவுகள் எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 28 சைஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கழுத்துக்கு அகலம் வந்து நம்ம 2 இன்ச் கொடுக்கலாம். நல்ல ஒரு விஷயம் வந்து கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு 2 இன்ச் நீங்கள் தைச்ச உடனே 2 இன்ச் வரணும் அப்படின்னா நீங்கள் 1.25 வந்து கொடுக்கணும். கழுத்து அகலம் பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச்சில் நம்ம வந்து பிடிச்சி தைப்போம், அப்போ 1.25 வந்து நீங்கள் கொடுக்கணும். இதில் கொடுத்துருக்கிற அளவை விட நீங்கள் வந்து 1/4 இன்ச் அளவில் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு 2 இன்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் 1.25 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இன்ச் வந்து வந்துடும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரோட அளவு 2.5 இன்ச்சு. இப்போ 2.5 இன்ச் வருது அப்படின்னா நம்ம ஷோல்டரோட அளவை 2.5 இன்ச் அந்த இடத்துல மார்க் பண்ணுறப்ப இந்த சைடு கழுத்துக்கு வந்து 1/4 இன்ச்சும், இந்த சைடில் வந்து ஸ்டிச்சிங்காக கை பக்கம் வந்து தைக்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சும் போயிடும். அப்போ நமக்கு இந்த இடத்துல 1.25 இருக்கும். அப்போ அந்தளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட உயரம் வந்து 4 இன்ச்சு. இதுக்கு வந்து முன் கிராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11.5.
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 சைஸு 30 சைஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கழுத்துக்கு 2 இன்ச் வந்து நம்ம அகலம் கொடுக்கலாம். அதே மாதிரி ஷோல்டரோட அளவு 2.5 இன்ச் கொடுக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறது இது நீங்கள் அப்படியே வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேளை அளவுகள் கம்மியாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது போல் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கும் டவுட் இருக்கும், இதிலேருந்து நாங்கள் வந்து கம்மி பண்ணி வைக்கணுமா இல்லை இந்த அளவே வைக்கணுமா அப்படின்னு சொல்லி. நான் அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த அளவே கொடுக்கலாம், சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணும், ரெடி அளவு 2 வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் 1/4 இன்ச். ஓகேங்களா? அதுக்காக தான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரோட அளவு 2.5 இன்ச்சும் ஆம்கோலோட உயரம் 4.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் முன்கிராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 32 சைஸு ப்ளவுஸு. இப்போ 32 சைஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச் கழுத்து அகலம், ஷோல்டரோட அளவு 3 இன்ச்சும் ஆம்கோலோட உயரம் 5 இன்ச்சு. அதுக்கப்புறம் முன்கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா 12 இன்ச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 34 சைஸு ப்ளவுஸு. 34 சைஸ் ப்ளவுஸுக்கு நமக்கு கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டரோட அளவு 3 இன்ச்சு, முன்கிராஸ் உயரம் 5 இன்ச்சும் நமக்கு வந்து ஆம்கோலோட உயரம் 5 இன்ச்சு, முன்கிராஸோட உயரம் 12.5 இன்ச்சு. இது போல் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 இன்ச்சு சைஸு ப்ளவுஸுக்கு கழுத்து அகலம் 3 இன்ச்சு தாராளமாக கொடுக்கலாம். அதே போல் ஷோல்டரோட அளவும் 3 இன்ச் கொடுக்கலாம். ஆம்கோலோட உயரம் 5.5 இன்ச் கொடுக்கலாம். முன்கிராஸோட உயரமும் வந்து 12.5 இன்ச் வந்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து 38 சைஸு. இப்போ இந்த சைஸில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சைஸும் மாற மாற இந்த அளவுகளில் ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச் இது போல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது 38 சைஸுக்கு. 38 சைஸுக்கு கழுத்தோட அகலம் 3 இன்ச்சும், ஷோல்டரோட அளவு 3.5 இன்ச்சும், அதுக்கடுத்தது ஆம்கோலோட உயரம் 5.5 இன்ச்சு, முன் கிராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13. அதுக்கு அடுத்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 சைஸு. இந்த 40 சைஸில் நமக்கு கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டரோட அளவும் 3.5 இன்ச்சு, ஆம்கோலோட உயரம் 6 இன்ச்சு, முன் கிராஸோட உயரமும் 13. சரிங்களா? இப்போ 40 அளவுகள் வரையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த அளவுகள் வந்து செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகும். இதில் யார் யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீனேஜ் கேர்ள்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷோல்டரோட அளவெல்லாம் அவங்க கம்மியாக போடணும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டரோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இப்போ ஒரு 40 சைஸ் இருக்காங்க அப்படின்னா 40 சைஸில் கொஞ்சம் ஏஜ் பீப்புள்ஸும் இருப்பாங்க. அந்த ஏஜ் பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரோட அளவு அதிகமாக தான் வச்சு போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஷோல்டரோட அளவை அதிகம் பண்ணணும். அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 42 சைஸு. 42 சைஸுக்கு நமக்கு கழுத்து அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சும், ஷோல்டர் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு, ஆம்கோலோட உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சு, முன் கிராஸ் வந்து 13. இது போல் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த முன் கிராஸ் உயரமும் இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அளவு. ஆனால் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அந்த பஸ்ட்டு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 44 சைஸு. 44 சைஸுக்கு கழுத்து அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டரோட அளவு 4 இன்ச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோலோட உயரம் 6.5 இன்ச்சு, நமக்கு முன் கிராஸ் வந்து 13.5 இன்ச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 46 இன்ச்சு. இந்த 46 இன்ச்சுக்கு நமக்கு கழுத்து அகலம் 3.25, ஷோல்டரோட அளவு 4.5. அதுக்கடுத்து வந்து ஆம்கோலோட உயரம் 6.5 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்து முன் கிராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 இன்ச்சு. இது போல் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணியும் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பிகினராக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 48 இன்ச்சு சைஸு ப்ளவுஸு. 48 இன்ச்சு சைஸு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து 3.25 வந்து கழுத்தோட அகலம். அதுக்கடுத்து வந்து ஷோல்டரோட அளவு 4.5, ஆம்கோலோட உயரம் 6.5,
முன் கிராஸ் வந்து 14. இதில் கொடுத்துருக்கிற அளவே நீங்கள் வந்து வைக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்கோலோட உயரம் நான் முதல்லையே சொன்ன மாதிரி தான் நம்மளோட ஆம்கோல் சுற்றளவை பொறுத்து தான் வந்து இந்த ஆம்கோல் உயரம் வந்து கணக்கிட முடியும். எந்த அளவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த அளவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த அளவை வச்சு அவங்களோட ஆம்கோல் சுற்றளவுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதிலிருந்து வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் வந்து கூட குறைய வந்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 50 இன்ச்சு சைஸு ப்ளவுஸு. இந்த 50 இன்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கழுத்தோட அகலம் 3.5 இன்ச்சு, ஷோல்டரோட அளவு 4.5 இன்ச்சு, ஆம்கோலோட உயரம் 7 இன்ச்சு, நமக்கு வந்து முன் கிராஸ் வந்து 14.5. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 52 இன்ச்சு சைஸு. இந்த 52 இன்ச்சு சைஸில் நமக்கு கழுத்தோட அகலம் 3.5 இன்ச்சு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அளவு 4.5, அதுக்கப்புறம் ஆம்கோல் உயரம் 7, முன் கிராஸ் வந்து 14.5. அதுக்கடுத்து நமக்கு 54 சைஸ் ப்ளவுஸ். 54 சைஸ் ப்ளவுஸு இதெல்லாம் ரொம்ப ரேரு, அதனால் வந்து உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. கழுத்தோட அகலம் 4, ஷோல்டரோட அளவு 5, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆம்கோல் உயரம் 7.5, முன் கிராஸ் வந்து 15. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுகள் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் கட்டிங் பண்ணும்போது நமக்கு சரியாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வந்து சரியாக வரும். இந்த அளவுகளில் என்னென்ன அளவுகள் மட்டும் நமக்கு மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து காமனாக நம்ம வந்து ஒரு ரெடிமேடு இப்போ ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லா அளவுகளுமே வந்து சரியாக தான் இருக்குது. ஆனால் அதில் என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ளவுஸோட உயரம் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்காது, கை நீளம் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, அந்த லூஸ் ஸ்ட்ரெயிட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். இது போல் மட்டும்தான் வந்து நமக்கு ஏதாவது வந்து கரெக்ஷன் வர மாதிரி இருந்தால் இருக்கும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸ் சைஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா 28, 30, 32, 34, 36 இது போல் வந்து ஒரு 13 சைஸ் இருக்குது. இந்த 13 சைஸ்க்கும் கரெக்டான அளவுகள், எல்லா அளவுகளுமே பார்த்திங்கன்னா ஒரு கை நீளம், ப்ளவுஸோட உயரம், ஷோல்ட்ரு, இது போல் வந்து நம்ம சரியான எல்லா அளவுகளுமே பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கோம். தேவைப்பட்டது அப்படின்னா அது வந்து பெய்டு வீடியோ கோர்ஸ் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமரோட அளவில் இருந்துமே வந்து கால்குலேஷன் பண்ணி அதை வந்து தனியாக எடுத்தது தான். இப்போ 38 சைஸ்க்கு இவ்வளோ வைக்கலாம், 40 சைஸ்க்கு இவ்வளோ வைக்கலாம், 42 சைஸ்க்கு இவ்வளோ வைக்கலாம். இது போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களோட சைஸுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது பர்டிகுலராக எல்லா சைஸ்க்குமே வந்து பொருந்தும். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து பெய்டு வீடியோ கோர்ஸ் தான் தேவைப்பட்டதுன்னா வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னையும் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.